ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே த்ரோன் சீசன் 1 எபிசோட் 19. இதுக்கு முன்னாடி எபிசோட பார்க்கலாம். இப்போ போய் பார்த்துட்டு வந்துங்க. அப்போ உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே மார்ச்சோட இம்பார்ட்டன்ட் சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. இன்னைக்கான எபிசோட் மார்ச்சோட பற்றி அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் சைடு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிச்சிட்டு இருக்காங்க. மார்ச்சோட ஹீரோனோட மேனேஜர் அப்படிங்கிற காரணத்தால் அவரும் வந்திருப்பாரு. ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறதெல்லாம் மார்ச்சோட ஒரு சலிப்பாக பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்க பில்டிங் காட்டுறாங்க. ஹீரோ, சீஃப், எல் 3 பேருமே அந்த யோட்சுடா அப்படிங்கிற கம்பெனி பற்றி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. மார்ச்சோட யோட்சுடா கம்பெனி இருக்க பில்டிங் பக்கத்தில் தான் இருப்பாரு. மார்ச்சோட நினைப்பாருன்னா தான் யாருங்கிறது இது வரைக்கும் டாஸ்க் ஃபோர்ஸில் ஆஃபீஸில் யாருக்குமே சரியா தெரியாது, பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே சரியா தெரியாது. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். யோட்சுடா ஆஃபீஸ்க்குள்ள போய் அங்கே இருக்க யாருக்குமே தெரியாம பல இன்வெஸ்டிகேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாரு. அதனால வேகமா யோட்சுடா பில்டிங்க்கு போவார். அப்படியே இந்த பக்கம் எல்என் ஹீரோ காட்டுறாங்க. அடிக்கடி 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு ஒரே டெரிஃபியா தான் போகும். யோட்சுடா கம்பெனி சேர்ந்தவங்களை பத்தி எல்க்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த யோட்சுடா சேர்ந்த அந்த பர்சனோட டீடைல்ஸ் எல்லா ஆஃபீஸர்ஸுமே பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஹீரோ தான். இந்த சைடு மார்ச்சோட காட்டுறாங்க. மார்ச்சோட போய் பதுங்கி அந்த பக்கம் ஒளிஞ்சு இந்த பக்கம் ஒளிஞ்சு எப்படி வந்துடுறாரு. மார்ச்சோட யோட்சுடா கம்பெனியோட அந்த இம்பார்ட்டன்ட் 8 மெம்பர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காரு. கரெக்டாக அவங்க லிஃப்ட்ல 19 நம்பர் ஃப்ளோருக்கு போறாங்க. மார்ச்சோடாமே அவங்களை ஃபாலோ பண்ணி போறாரு 19 நம்பர் ஃப்ளோர். இப்போ அந்த 2 கான்ஃபரன்ஸுமே காட்டுறாங்க. அந்த 2 கான்ஃபரன்ஸ் வேற யாருமே இல்லை, போன எபிசோட்ல காட்ட அந்த மென் தான். அவங்க 2 பேத்துக்குமே எல்லாம் ஒரு பிளான் சொல்லுவாரு. அந்த பிளான் என்னதுன்னா யோட்சுடா பில்டிங்குள்ள யாருக்குமே தெரியும் போய் அங்கே சில சர்வேலன்ஸ் டிவைஸ்லாம் வைக்கிறது, தேடிக்கிற யாருங்கிறத கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக. பட் எல் டீம் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ரியல் கிரக. மார்ச்சோடாவை காட்டுறாங்க. அந்த 8 பேர் இருக்க மீட்டிங்க்கு முன்னாடி தான் இருப்பாரு. அங்கே காதை வச்சு அவங்க பேசுறதுல ஒட்டி கேட்க ட்ரை பண்ணுவாரு. எல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு, நீங்க எப்போ போகணும், எப்படி அந்த டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. மார்ச்சோடா காதை வச்சு ஒட்டி கேட்டுட்டு இருப்பாரு. அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும். நம்ம 8 பேர் யாராவது ஒருத்தர் தான் கீரா இருக்கணும், கீரை வச்சு நம்மளுடைய மொத்த காம்பிடன்ஸையும் கொள்ளலாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. மார்ச்சோடா கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து ஒட்டி கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ அந்த 8 பேர்ல இருக்க ஒரு மெம்பர் வந்து டோரை இழுப்பாரு. மார்ச்சோடா உள்ள வந்து விழுந்துருவாரு. இந்த சைடு எல் அவரோட பிளான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது வட்டாரி கரெக்டாக கால் பண்ணி மார்ச்சோடா ஏதோ ஆபத்தில் இருக்காரு போல இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி கரெக்டாக மார்ச்சோடா மாட்டணுமே இந்த விஷயம் வட்டாரிக்கு தெரியும்னா எல் மார்ச்சோடா கூட ஒர்க் பண்ணும்போது மார்ச்சோடா எல்க்கு ஒரு பெல்ட் தந்திருப்பாரு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா டக்குனு அந்த பெல்ட் அனுப்புங்க, வட்டாரிக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துடும். மார்ச்சோடா அந்த 8 மெம்பர்ஸ் மாட்டும் போது கரெக்டாக அந்த பெல்ட் அழுத்திருப்பாரு. உள்ள இருந்த மார்ச்சோடா மாடல் மீஸோட மேனேஜர், நான் இங்க ஒரு கமர்ஷியல் பிசினஸ் பேசுறதுக்காக தான் வந்து அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பட் அங்க இருக்க யாருமே அதை நம்ப மாட்டாங்க. அப்பன்னு பார்த்து மார்ச்சோடாவுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். மார்ச்சோடாவுமே அந்த ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணுவார். அந்த பக்கத்துல இருந்து பேசுறது எல். நீ என்ன ட்ரபிள்ல இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு கோட் லாங்குவேஜில் பேசுவார். கோட் லாங்குவேஜ் புரிஞ்ச மார்ச்சோடாவுமே ஆமா நான் ட்ரபிள்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு கோட் லாங்குவேஜில் பேசுவார். மார்ச்சோடாவுமே அந்த 8 பேத்துல இருக்க 2 மெம்பர்ஸ்ட்ட தான் எதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ தனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் மறந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே மிஸ்ஸாவுக்கு ஃபோன் பண்ணுவாரு. டாஸ்க் ஃபோர்ஸ் இந்த எல்லாருமே மார்ச்சோடா பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. மீதி எங்க இருக்க 6 மெம்பர்ஸுமே மார்ச்சோடா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம அந்த மேனேஜரை கொண்டுறலாம், நம்ம பேசினது எப்படியா இருந்தாலும் உனக்கு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஹீரோனி அவங்க ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. ஹீரோட்டு வந்து மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கும். ஹீரோக்கு மறுபடியும் கால் பேக் பண்றாங்க. ஹீரோ என்ன சொல்லுவார்னா, நீ எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ணு, யோட்சுடா பில்டிங்ல போய் நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோனி யோட்சுடா பில்டிங்க்கு ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ்ல வந்திருப்பாங்க. ஹீரோனி பார்த்தது அங்க இருக்க அந்த 8 மெம்பர்ஸுமே சிம்பிள் ஆரம்பிச்சிருவாங்க. ஐ மீன் ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என் மேனேஜர் இங்க வந்ததுக்கு சாரி, அவர் சின்ன ஒரு கமர்ஷியல் ஸ்டார்ட்அப்காக தான் வந்திருப்பாரு, அவர் கீழே உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோனி சொல்லுவாங்க. பட் அங்க இருக்க அந்த 8 பேருமே இதால கன்சோல் சமாதானம் ஆக மாட்டாங்க. அதனால ஹீரோனி அவங்க 8 பேருமே ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அது எந்த மாதிரியான ஹோட்டல்னா அந்த மாதிரியான ஹோட்டல். அந்த 8 பேருமே சரக்கு குடிச்சிட்டு அந்த பொண்ணுங்க கூட ஜாலியா இருப்பாங்க. மார்ச்சோடா தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்க மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு அவரோட போனை பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போய் கதவு லாக் பண்ணுவாரு. பாத்ரூம்குள்ள போய் எல்லுக்கு ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும், அந்த 8 பேத்துல ஒருத்தர் தான் கீரா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கிற எல்மே சரி நான் உனக்கு ஒரு பிளான் சொல்றேன், அந்த பிளான் படியே பண்ணு அப்படின்னு ஒரு டெரிஃபையான பிளானை சொல்லுவாரு. இந்த பிளானை கேட்டு மார்ச்சோடா ஆச்சரியப்படுவார். என்ன பிளான் இப்ப காட்டல, ஏன் எல் இந்த மாதிரி ஒரு பிளானை சொல்லியிருப்பாரு. அவங்க கீரா பத்தி பேசினதான் மார்ச்சோடா கேட்டிருப்பாரு. அவங்க இருக்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ மார்ச்சோடா கண்டிப்பா உயிரோட வர மாட்டாங்க. அதனால தான் எல் ஒரு டெரிஃபையான பிளானை சொல்லியிருப்பாரு. அது என்ன பிளானுங்கிறத வாங்க பார்க்கலாம். அங்க இருக்க எல்லாருமே பொண்ணு கூட குஜாலா இருக்கும்போது மார்ச்சோடா மட்டும் கதவை திறந்துட்டு பயங்கர போதையில் வருவாரு. வந்து அவர் ஜாலியா ஆடி பாடி குதிச்சு என்னோட திறமையை உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜன்னல் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய திட்டு இருக்கும். அந்த திட்டு மேல ஏறி நின்று அவரோட சாகசத்தெல்லாம் காட்டுவாரு. அப்படியே போதையில் நடக்கிறது, ஒத்த காலில் நடக்கிறது, ரெட்டை கையில நடக்கிறது அப்படின்ட்டு. அங்க பாக்குற அந்த 8 பேருமே அவர் கீழே கீது செத்துற கீது போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. தலைகீழ அந்த இடத்துல நின்றுட்டு நடக்கும்போது அவரோட கை ஸ்லிப் ஆயிரும், பொத்துன்னு அந்த இடத்துல கீழே விழுந்துருவாரு. பட் கீழே விழுகிற மார்ச்சோடாவை சீஃப் அவருடைய மேட்ரஸ் வச்சு காப்பாத்திடுவாரு. மார்ச்சோடா கீழே விழுந்து சத்தம் கேட்கணும்னு சொல்லி சீஃப் ஒரு பிளாக் கலர் மூட்டையை தூக்கி கீழே போடுவாரு. அந்த மூட்டை கீழே விழுந்தோடனே பொத்துன்னு சத்தம் கேட்கு. இதை கேட்கிற எல்லாருமே மார்ச்சோடா தான் கீழே வந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த கான்ஃபிடன்ட் பை மார்ச்சோடா கீழே வந்த மாதிரி தான் போய் கீழே படுத்துக்கிறாரு. அந்த கான்ஃபிடன்ட் கேள்மே யாரோ ஒருத்தவங்க கீழே விழுந்த மாதிரி கத்துவாங்க. மேல அந்த ஹோட்டல்ல இருக்க அந்த 8 மெம்பர்ஸுமே என்ன நினைப்பாங்கன்னா, கீழே விழுந்த மார்ச்சோடா செத்துட்டான்ட்டு. நம்ம இங்கே இருந்தோம்னா பிரசன்ட் மீடியாஸ் வரும், கண்டிப்பா நம்ம மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த 8 பேருமே கிளம்பிடுறாங்க. எல்லோ ஹீரோ ஆம்புலன்ஸ்ல இருந்து வந்து கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி நடிக்கிற அந்த கான்ஃபிடன்ட் மேனை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. கீழே வந்து பார்த்த அந்த 8 பேருமே நாம அவனை கொலை பண்ண தேவையில்லை, அவனா செத்துட்டா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பட் இப்பதான் காட்டுவாங்க. ஆம்புலன்ஸ்ல இருந்து வந்த 2 பேருமே லைட் அண்ட் எல்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த 8 பேர் இருக்க மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. 8 பேருமே கீரா பத்தி தான் பேசுவாங்க. நம்ம 8 பேர்ல யாரோ ஒருத்தர் கீராவா இருப்போம், அந்த கீரா வச்சு நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த 8 பேர் இருக்க யோட்சுடா பில்டிங்க்கு மேல காட்டுறாங்க. அங்க அந்த கான்ஃபிடன்ட் லேடி இருப்பா. அவ எல்கிட்ட சொல்ல, இவ்வளவுதான் நான் ஈஸியா கேமரா சிசி டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனே, எனக்கு இது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நினைச்சேன், பட் கஷ்டமாவே இல்லையே அப்படின்னு சொல்லுவா. டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருக்க எல்லாருமே கேமராவோட கனெக்ஷன்ல இருக்க டெலிவிஷன் மூலமா அந்த 8 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மீட்டிங் தான் பார்ப்பாங்க. அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு
புரிஞ்சு நம்புறேன். மார்ச்சோட கீராவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய லீட் எடுத்து கொடுத்துருப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்.